வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ரூபாய் 48,000 கோடி நஷ்டத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தணிக்கை அறிக்கையில் தகவல். ரூபாய் 48,000 கோடி நஷ்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இயங்குவதாக தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2017-21 நிதியாண்டு வரையில் அதிமுக ஆட்சிக்காலம் போக்குவரத்து கழகத்தில் நடத்தப்பட்ட இணக்க தணிக்கை அறிக்கை மற்றும் 2021-22 ஆண்டுக்கான திமுக ஆட்சி தணிக்கை அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: தணிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள 2017 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் அரசு பஸ்கள் மூலம் ஈட்டப்பட்ட வருவாயால் நிலையான செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ச்சியாக இழப்புகளை சந்தித்து வந்துள்ளது தெரிகிறது. இதற்கு காரணம், நீண்டகால செயல் திட்டங்களை போக்குவரத்து கழகங்கள் வகுக்கவில்லை. பணியாளர்களை வேறு பணிக்கு அனுப்பியதால் ஏற்பட்ட பணியாளர் பற்றாக்குறையால் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் 495 கோடியே 27 லட்சம் கூடுதல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சாத்தியமற்ற செயல்பாடுகளின் காரணமாக 2017-18 நிதியாண்டில் ரூபாய் 24,718 கோடியாக இருந்த போக்குவரத்து கழகத்தின் மொத்த நஷ்டம் 2021-22 நிதியாண்டில் ரூபாய் 48,478 கோடியாக அதிகரித்தது. 2021-22 நிதியாண்டில் திமுக ஆட்சி மட்டும் 6,622 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2017-22 வரையிலான நிதியாண்டில் கோவை போக்குவரத்து கழகம் தான் அதிக நஷ்டத்தை ரூபாய் 4,819 கோடி சந்தித்துள்ளது. மிக குறைந்த நஷ்டத்தை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ரூபாய் 1,962 கோடி சந்தித்துள்ளது. தனித்தனியாக டிரைவர் கண்டக்டரை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரே நபரையே டிரைவர் கண்டக்டராக பயன்படுத்தியதால் நஷ்டம் குறைந்துள்ளது. பணியாளர்கள், பேருந்துகள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் 2021-22 நிதியாண்டில் 7,328 கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு இயக்கப்பட வேண்டிய பஸ்கள் இயக்கப்படவில்லை. லாபகரமற்ற பேருந்து இயக்கத்தின் காரணமாக கடன்களில் அசாதாரண அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் கீழ் செயல்படும் 68 பொதுத்துறை நிறுவனங்களில் 32 பொதுத்துறை நிறுவனங்கள் 2021-22 நிதியாண்டில் 1,650 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. 3 பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் ஏதும் இல்லாத நிலையிலும் 29 பொதுத்துறை நிறுவனங்களில் 22,153 கோடி இழப்பை சந்தித்துள்ளன. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகள், ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.